நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி படத்துக்கு சென்சாரில் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸாக தான் இருந்தது. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷுடைய படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதுல எனக்கு எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் லியோ அண்ட் விக்ரமே எடுத்துக்கோங்களேன். விக்ரம்லலாம் ரோலெக்ஸுடைய என்ட்ரி சீனில் ஒரு தலையை வெட்டும் போது அந்த தலை வந்து கீழே கிடக்கும். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக காட்டுவாங்க. அதெல்லாம் எப்படி வந்து சென்சாரில் பேசி கன்வின்ஸ் பண்ணாங்கன்னே தெரியல, அந்த சீன்லாம் பிளர் பண்ணாமல். அண்ட் அது மட்டும் கிடையாது, அதுக்கு அடுத்தது ரிலீஸ் ஆன லியோவே எடுத்துக்கோங்க. லியோலலாம் அந்த காஃபி ஷாப் ஃபைட்டு, அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட் ஃபைட்லாம் பார்த்துட்டு எப்படி இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்ற மாதிரி தான் நானே யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு லியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளடி கண்டென்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் ஓரளவுக்கு அவருடைய படங்களில் லோகேஷ் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா வைலன்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆடியன்ஸ்க்கு வந்து காமிச்சிட்டு தான் இருக்காரு. என் படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஆடியன்ஸ்குள்ளே வர வச்சுட்டாரு. அதனால லோகேஷுடைய டைரக்ஷனில் இப்போ ரிலீஸ் ஆக போகிற கூலி படத்துக்கு ஏ சென்சார் வந்ததில் எனக்கு எந்த ஒரு சர்ப்ரைஸுமே கிடையாது. ஆனால் ரஜினி சாருடைய கூலி படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் வரும்போது அது எனக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் அதிக ஃபேமிலி ஆடியன்ஸுடைய சப்போர்ட் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் தான் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆக்டருடைய படம் ஏ சர்டிஃபிகேட்டில் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து இந்த படத்துக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியான டவுட் எல்லாருக்குள்ளேயுமே வர ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இந்த ஏ சர்டிஃபிகேட்டை பார்த்த உடனே நிறைய பேருடைய தாட் என்னவா இருந்ததுன்னா, இந்த படத்துக்கு இனிமேல் பெரிய கலெக்ஷன் வரதெல்லாம் வந்து டவுட் தான், ஃபேமிலி ஆடியன்ஸோட சப்போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக இருக்க போகிறது இல்லைன்ற மாதிரியான கமெண்ட்ஸை தான் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ரஜினி சார் சினிமாக்குள்ளே என்ட்ரு ஆகி இந்த வருஷத்தோட 50 வருஷம் ஆகுது. இந்த 50 வருஷத்தில் கூலியை சேர்க்காம 170 படம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் நடிச்சிருக்காரு. அதில் 20 படங்கள் வந்து ஏ சர்டிஃபிகேட் படங்கள் தான். அண்ட் அந்த 20 படங்களுடைய லிஸ்ட்டை நான் எடுத்து பார்க்கும்போது சத்தியமாக மிரண்டு போயிட்டேன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதில் இருக்கிற ஒரு சில படங்களை இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய நம்மளுமே வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு சில நடிகர்கள் அவங்க படத்துக்காக அந்த படங்களுடைய டைட்டில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான படங்களுடைய நேமை நான் வந்து சொல்கிறேன். புவனா ஒரு கேள்விக்குறி, பாயும்புலி, ரங்கா, 3 முகம், விடுதலை, ஊர்காவலன், நான் சிகப்பு மனிதன், நான் மகானல்ல, சிவா, நெட்ரிக்கன், காளி, கொடி பறக்குதுன்ற மாதிரியான எல்லா படங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஏ சர்டிஃபிகேட்டில் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம ரஜினி சாருடைய பெரிய பிளாக் பஸ்டரான நிறைய படங்கள் ஏ சர்டிஃபிகேட் படங்கள் தான். ஸோ இப்போ அவங்க எல்லாருக்குமே நல்லாவே புரிஞ்சிருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுடைய சப்போர்ட்லாம் அந்த டைமில் இந்த படங்களுக்கு கிடைச்சதுனால மட்டும்தான் இந்த படங்கள் எல்லாமே ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படங்களாக இருக்கு. அண்ட் அதனால கூலியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுடைய சப்போர்ட் வந்து கிடைக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ரஜினி சாருடைய படங்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய அந்த ஃபேமிலி ஆடியன்ஸுடைய க்ரௌட் வந்து அவருடைய படம் பார்க்க தேட்டர்ஸ் வந்து வரதான் போகிறாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பர்சனலாக இந்த ஏ சர்டிஃபிகேட் போஸ்டர் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக்கான ஒரு விஷயம் வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படத்துக்கு வரமாட்டாங்க, கலெக்ஷன் வராது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ஸ்ட்ரைக்கே ஆகலை. அண்ட் எனக்கு முதல்ல தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ பேசிக்காக எல்லா ஆக்டருக்குமே பிரைம் டைம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் இந்த பிரைம் டைம் அப்படின்லாம் சொல்லிட முடியாது. அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்த நாள்லேருந்து இப்போ வரைக்குமே பிரைம் டைம்லேயே தான் இருக்காரு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டர் வந்து இப்போ ஒரு பெரிய படம் பண்ணுறாரு. அந்த படம் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் வரும்போது அது பயங்கர அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் பேசிக்காகவே நம்ம அப்பா அம்மா ஏஜில் உள்ளவங்களுக்குலாம் ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னு சொன்னாலே அவங்களுடைய மைண்ட் வந்து டேரெக்டாக அந்த செக்ஷுவல் கண்டென்ட்டுக்கு தான் போகும். ஏன்னா அந்த டைம்லலாம் பொதுவாக ஏ சர்டிஃபிகேட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே அது வந்து இந்த செக்ஷுவல் கண்டென்ட் படங்களாக மட்டும்தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த டைமில் இந்த ரத்தம் தெரிக்கிற மாதிரியான படங்கள்லாம் பெருசாக வந்தது கிடையாது. ஏ சர்டிஃபிகேட் படம் அப்படின்னாலே மோஸ்ட்லி வந்து அந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ சொன்ன நிறைய ரஜினி சாருடைய படங்களே ஏ சர்டிஃபிகேட்டாக வந்ததுக்கான காரணம் வந்து அந்த படங்கள் எல்லாம் மெஜாரிட்டியாக வந்து ஐட்டம் சாங் இருந்தது. ஸோ அந்த டைம்லலாம் சென்சார் போர்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஒரு படத்தில் ஓரளவுக்கு ஹாட்டாக ஒரு ஐட்டம் சாங் இருந்தாலே அவங்க வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து அப்போல்லாம் கொடுத்துருவாங்க. பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. இப்போல்லாம் ஒரு படத்தில் ஐட்டம் சாங் வந்து ரொம்ப வல்கராக இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக மிடில் ஏஜ் பர்சன்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது ஒரே ஒரு விஷயம் தான். ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அந்த படத்தில் செக்ஷுவல் கண்டென்ட் இருந்தால் மட்டும் அவங்க ஏ சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அந்த படத்தில் வைலன்ஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசினாலோ ஸோ அதுக்குமே ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அண்ட் கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக செக்ஷுவல் கண்டென்ட்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா அவங்க ஐட்டம் சாங்னு சொல்லி ரிலீஸ் பண்ண மோனிகா சாங்கில் கூட பூஜா ஆக்டே ஓரளவுக்கு டீசென்டான ட்ரெஸ் தான் வந்து வேர் பண்ணியிருந்தாங்க. அதனால செக்ஷுவல் கண்டென்ட் கண்டிப்பாக இருக்காது. ஆனால் வைலன்ஸ் படத்தில் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளுமே நிறைய பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. பட் என்ன கேட்டால் இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸு, வயசானவங்க, முக்கியமாக ப்ரெக்னென்ட் லேடிஸு, குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலாம் இல்லை, இப்போல்லாம் 14 வயசுலேயே பயல்களுக்குலாம் எல்லாமே தெரியுது. அதனால ஒரு 14 வயசுக்கு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து இந்த படத்துக்கு போகாமல் இருந்தால் பெட்டரு. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு படம் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் யாராவது தெரிஞ்சவங்க படம் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ரிவ்யூஸ் நிறைய பாருங்கள். பார்த்துட்டு ஸோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு 1-2 தடவை யோசிச்சுட்டு படம் போய் பாருங்கள். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஏ சர்டிஃபிகேட் எல்லாம் கூலிக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆகஸ்ட் 14க்கு அப்புறம் 3 நாள் லீவ் இருக்குது. அந்த 3 நாள் லீவ்லேயே படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக 400 கோடிக்கு மேலே கலெக்ஷன் வந்துடும். அப்படி நல்லாவே இல்லைனாலும் அவங்க போட்ட காசை அந்த 4 நாளுக்குள்ளேயே எடுத்துருவாங்க. அதனால கலெக்ஷன் பற்றிலாம் நம்ம பெருசாக ஃபீல் பண்ண வேணாம். நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த 1000 கோடியுமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து ஏ சர்டிஃபிகேட்டில் ரிலீஸ் ஆகிற 2வது
பெரிய படம் தான் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய கூலி. ஏற்கனவே சலார் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ சலார் வந்து டும்கியோட கிளாஸ்ல வந்தாலுமே 600 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணிச்சு. ஆக்சுவலா அந்த டைம்ல சலாருக்குமே 1000 கோடி கலெக்ஷன் பண்ற எல்லா பொட்டன்ஷியலுமே இருந்தது. பட் பிரசாந்த் நீல் வந்து பாத்தீங்கன்னா கேஜிஎஃப்ல பண்ண அந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவை சலார்ல கொடுக்க மிஸ் பண்ணிட்டாரு. ஸோ படத்துல சண்டை இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அங்க சண்டை மட்டும்தான் படமாவே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு தப்பை இங்க லோகேஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள் சுத்தமா கிடையாது. ஸோ என்னால ஷுவரா சொல்ல முடியும், சலாருடைய கலெக்ஷனை கண்டிப்பா கூலி ரொம்ப ஈஸியாவே பிரேக் பண்ணிடும். ஆனா நம்ம இந்தியன் சினிமால ஏ சர்டிஃபிகேட் படங்கள்லயே அதிகமான கலெக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னா அது நம்ம ரம்பீர் கபூருடைய அனிமல் படம் தான். அண்ட் அனிமல் படம் வந்து 900 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிச்சு. அந்த படத்துடைய கலெக்ஷனையுமே கூலி பிரேக் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம், அனிமல் படத்துடைய கலெக்ஷனை கூலி பிரேக் பண்ணி இந்தியன் சினிமாலே அதிக கலெக்ஷன் பண்ண ஏ சர்டிஃபிகேட் படமா மாறுதா இல்லையாங்கிறத. அண்ட் ஃபைனலா கூலிக்கு சென்சார்ல ஏ சர்டிஃபிகேட் கிடைச்சதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஆகஸ்ட் 2ஆம் தேதி சாயந்தரம் 7 மணிக்கு கூலியுடைய ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. அந்த ட்ரெய்லர் அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷனை எந்த அளவுக்கு ஏற்ற போகுதுங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.